Hi friends, welcome back. Today's special cheesy chicken hot dog. எப்படி இருக்கு பாத்தீங்களா? பார்க்கிறதுக்கே டெம்ப்டிங்கா. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 கப் மைதா. 2 கப் மைதாக்கு 10 ஹாட் டாக் கிடைக்கும். ஒரு முட்டை. இத போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம்னா பயங்கர காஸ்ட்லி. வீட்ல பண்ணோம்னா ரொம்ப சீப்பா முடிஞ்சிரும். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு. நீங்கள் ஃப்ரெஷ் ஈஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. ஒரு கப் ஹாட் வாட்டர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மாவு நல்லா ரைஸ் ஆகும். ஹாட் டாகும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே ட்ரை ஆகாமல் இருக்க ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி 1 hour ஊற வச்சுக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு டபுளாக. ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு சாசேஜ், கார்லிக் ஃப்ளேவர் உள்ள சாசேஜ் வாங்கியிருக்கேன். இது மொசரல்லா சீஸ். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் விட்டு சாசேஜை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் சாசேஜு. இது நான் கார்லிக் சில்லி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிங்க, உங்களுக்கு பிடிச்சத. சீக்கிரம் வெந்துடும். சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு சும்மாவே இப்படியே சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது இப்போது. இப்போது நான் ஒரு ஸ்க்யூவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. அதில் இந்த சாசேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே மொசரல்லா சீஸ், அதையும் இந்த சாசேஜ் சைஸ்க்கே கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச மாவை தேய்ச்சிக்கலாம். சைஸ் எப்படி வேணால் இருக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பன் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா ஃப்ரை பண்ணையில் சீஸ் லீக் ஆகிடும். உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லைன்னா சும்மாவே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே ஷேப்பில். அதுக்கு மேலே கோல்டு வாட்டரை ஊற்றி நல்லா டிப் பண்ணிக்காங்க. ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணால் தான் அதில் அந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டும், இல்லாட்டி ஒட்டாது, மைதா மேலே ஒட்டாது. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் இது. பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எதுவும்
ட்ரீட் அப்போ நீங்கள் மொதல் நாளே இந்த மாதிரி செஞ்சு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு கூலிங் போனோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். மயோனைஸ் கெட்சப் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் பையனோட ப்ரிப்ரேஷன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. யம்மி. சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.